பொதுவாவே ஒரு வீடு அப்படின்னு இருந்தா கண்டிப்பா பூஜை அறை அப்படிங்கிறது இருக்கும். அப்படிப்பட்ட பூஜை அறையில தெய்வங்கள் குடிகொள்ளவும், நம்மளுடைய வீட்ல எப்பவுமே மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கவும், எப்போதுமே இந்த கெட்ட பலன்கள், தீய எண்ணங்கள் வராம இருக்கவும், சில வழிபாடுகள நம்ம செய்வோம். அப்படி செய்யக்கூடிய வழிபாடுகள் நம்ம செய்யும்போது, நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில எந்த மாதிரியான பூஜைகள் செய்யணும்? அதே நேரத்தில உங்களுடைய வீட்ல நேர்மறையான ஆற்றல்கள் நிறைந்திருக்க என்னென்ன வழிபாடுகள்லாம் செய்யணும்? என்னென்ன பொருட்கள்லாம் நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில இருக்க வேணும்? அப்படி நம்ம தேவையில்லாத பொருட்களை நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் வைக்கிறதுனால என்னென்ன தீய பலன்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றின முழுமையான வீடியோ தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம விளக்கமாக சொல்லியிருக்கோம். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல நேரங்களில் வீட்டோட பூஜை அறையில் சில பொருட்களை நம்ம வைத்திருக்கிறதுனால எதிர்மறைகள் ஆற்றல்கள் அதிகரிக்க தொடங்குது. ஸோ இதன் காரணமாக நீங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளையும் பல சோதனைகளையும் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலை நம்ம விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே பூஜை அறை அப்படிங்கிறது ஒரு கோவில் போல் நல்ல நறுமணமாக இருந்தால் மட்டுமே அந்த வீட்டில் தெய்வம் குடிகொள்ளும். தெய்வத்தோட அருளானது முழுமையாக சூழ்ந்திருக்கும். நம்மளுடைய வீட்லேயுமே நல்ல காரியங்கள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் வழிபாடு அப்படிங்கிறது கடவுள் மீது ஒருவரோட அன்பையும் மரியாதையும் காட்டுவது தான். அதாவது வடகிழக்கு திசையானது பூஜை அறை அமைக்க ரொம்ப ரொம்ப மங்களகரமானதாக இருக்குது. ஆனால் ஒருவர் தெற்கு திசையில் பூஜை அறை அமைவதை கண்டிப்பாக தவிர்க்கணும். பூஜை அறை ஜன்னல்கள் மற்றும் கதவுகள் வடக்கு அல்லது கிழக்கு திசையில் திறந்திருக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் பார்த்திங்களா பூஜை அறை அப்படின்னா கண்டிப்பாக இரட்டை கதவுகள் இருந்தால் நல்லது. பிரார்த்தனை செய்யும் போது கூட அதே திசையை உறுதி செய்ய வேணும். மேல் தளத்தில் பூஜை அறையை தவிர்க்க வேணும். பூஜை அறைக்கு கீழ்த்தளம் சிறந்த ஒரு இடமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம பூஜை அறையில் கண்டிப்பாக இந்த பொருட்கள் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுடைய வீட்டில் தெய்வ கடாட்சம் நிறைந்திருக்கும். தினசரியுமே காலை மாலை என இருவேளையும் வீட்டில் பூஜை செஞ்சு இறை வழிபாட்டை மேற்கொள்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு கடன்கள் இருந்தாலுமே இதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கோவிலுக்கு போயிட்டு வழிபடுவதாக இருந்தாலும் சரி, வீட்டிலேயே வழிபாடு செய்வதாக இருந்தாலும் சரி, அதற்காக சில வழிமுறைகளை இருக்குது. அதை மட்டும் நீங்கள் பின்பற்றுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இந்த முறைப்படி நீங்கள் உங்களுடைய வீட்டில் வழிபாட்டை மேற்கொண்டீங்க அப்படின்னா அதற்குரிய பலன்களை கண்டிப்பாக நீங்கள் பெறலாம். கண்டிப்பாக நம்மளுடைய வீட்டோட பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்க செய்யக்கூடிய இடங்களில் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது தான் பூஜை அறை. வீட்டில் எப்போதுமே ஒரு தெய்வீக தன்மையும் பாசிட்டிவான ஒரு எனர்ஜியும் நிறைந்திருக்க பூஜை அறையை நம்ம எப்படி வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுடைய பூஜை அறையில் எத்தனையோ விதவிதமான சுவாமி படங்கள், சிலைகள் உள்ளிட்ட பலமே இருந்தால் கூட இதில் நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள் உள்ளிட்ட பலவுமே வைத்திருப்போம். ஆனால் சுவாமி படங்களை தாண்டி பூஜை அறையில் கண்டிப்பாக சில பொருட்கள் இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. வழிபடக்கூடிய முறைகள் என பல இருக்குது. இந்த முறையில் நீங்கள் உங்களுடைய வீட்டில் தினசரியுமே வழிபாட்டை செஞ்சீங்க அப்படின்னா வீட்டில் நன்மைகள் பெறுவது மட்டும் இல்லாமல் தெய்வத்தின் முழு அருளுமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தெய்வம் எங்கு போனாலுமே உங்களுடைய வீட்டை நோக்கி வரும். வீட்டில் மகாலட்சுமியின் அருளை தரக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தோமா, மகாலட்சுமியின் அருட்கடாசம் நிறைந்திருக்க வேணும் அப்படின்னா பூஜை அறையில் கண்டிப்பாக மகாலட்சுமி வாசம் செய்யப்படுவதாக சொல்லப்படக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒன்றை நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும். அதில் கண்ணாடி அப்படிங்கிறது அவசியமான ஒரு பொருளாக இருக்குது. இதற்கு தினமுமே பூஜை செய்யும் போதுமே தீப தூப ஆராதனை இதெல்லாமே காட்ட வேணும். இந்த கண்ணாடியில் தெய்வத்தோட உருவமும் அமாவாசை போன்ற நாளில் நம்மளுடைய வீட்டிற்கு வரக்கூடிய முன்னோர்களோட உருவமும் பிரதிபலிப்பதனால அவங்க அருளும் அவங்களோட முழு ஆசையுமே வீட்டில் நிறைந்திருக்கும். ஸோ நம்ம இப்படி வைக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக மாறும். பூஜை செய்யக்கூடிய முறை அதே போல தான். வீட்டு பூஜை அறையில் எவ்வளவு விலை உயர்ந்த தங்கம், வெள்ளி போன்ற பொருட்களால் ஆன விளக்கு, விலை உயர்ந்த குத்து விளக்கு இருந்தால் கூட அவசியமாக ஒரே ஒரு அகல் விளக்காவது நீங்கள் ஏற்றி வைத்து வழிபடுறது நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ சிலைகள், படங்களுக்கு நீங்கள் பூஜை செய்யும்போது வெறும் விளக்கேற்றி மட்டும் பூஜை செய்யக்கூடாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு உங்களால் முடிந்த நைவேத்தியமாக படைத்து நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது.
நைவேத்தியமாக தினம் ஒரு உணவு படைத்து கூட நீங்கள் வழிபடலாம். அப்படி முடியவில்லை அப்படின்னா சிறிது கற்கண்டு வாங்கி வச்சுக்கோங்க. அதை ஒரு 4 பீஸ் வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி செய்வதனால உங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக தெய்வத்தின் அருளானது முழுமையாக நிறைந்திருக்கும். சுவாமி படங்களுக்கு முன்னாடி ஒரு சிறிய கிண்ணத்தில் அரிசி, பருப்பு ஆகிய மங்களகரமான பொருட்களை நிரப்பி வைத்து பூஜை செய்வது இன்னும் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாகவே விநாயகரோட பாதத்திற்கு அருகில் எப்போதுமே சிறிது அரிசி வைத்திருக்க வேணும். இதனால் வீட்டில் எப்போதுமே உணவு பற்றாக்குறை, வறுமை அப்படிங்கிற ஒரு நிலையே இருக்காது. பூஜை செய்யும்போது கண்டிப்பாக இருக்க வேண்டிய மற்றொரு பொருள் அப்படின்னு பார்த்தோமா தண்ணீர் தாங்க. பூஜை நம்ம ஒருபோதுமே பூஜை செய்யக்கூடாது தண்ணீர் இல்லாமல். பூஜை அறையில் எப்போதுமே பஞ்ச பாத்திரத்தை காலியாக வைக்கவும் கூடாது. சிறிது தண்ணீரும் அதில் 1-2 துளசி இலைகளை அல்லது ஏதாவது ஒரு மலரை போட்டு தான் நீங்கள் வைக்கணும். இப்படி வைப்பதனால உங்களுடைய வீட்டில் லட்சுமி கடாசம் நிறைந்திருக்கும். மேலுமே நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க இது ஒரு அற்புதமான வழிபாடாகவும் இது இருக்கும். அதே மாதிரி நம்ம பூஜை செய்யும்போது எப்போவுமே ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை நம்ம கீழே எப்போவுமே மறந்தும் கூட கீழே வைக்கக்கூடாது. இதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இறைவனை அடைவதற்கும் அவரோட முழு அருளையும் பெறுவதற்கும் ரொம்ப சிறந்த வழியாக நம்மளுடைய பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் இருக்குது. நாம் நமக்கு தெரிந்த முறையில் எப்படி வழிபட்டாலுமே இறைவன் அதனை ஏற்றுக்கொள்வார். அப்படின்னா கூட இறைவனுக்காக சரியான வழிபாடுகளும் விரைவான ஒரு பலனை கொடுக்கும். அப்படி நாம் பார்த்திங்களா பக்தி சிரத்தையும் பூஜைகள் செஞ்சாலும் நம்மையும் அறியாமல் சில தவறுகளை செஞ்சு விடுவது இருக்குது. இந்த தவறுகள் நமக்கு பல நன்மைகளை தருவதற்கு பதில் சில சமயத்தில் பிரச்சனைகளை தந்து விடுவது. அப்படி பூஜையின் போது நம்ம தவறுதலாக கூட இந்த பொருட்களை கண்டிப்பாக கீழே வைக்கக்கூடாது. பூஜையின் போது நம்ம முக்கியமாக செய்யக்கூடாதது அப்படின்னு பார்த்தோமா, பூஜை அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக ஒரு செயல். பூஜையின் போது சொல்லப்படக்கூடிய மந்திரங்கள் மட்டும் இல்லாமல் பூஜையில் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொன்றுக்குமே ஒரு தெய்வீகத்தன்மை இருக்குது. ஸோ பூஜை அப்படிங்கிறதே தெய்வம் பிரத்யட்சமாக ஆவாகனம் செய்யும் இடமாகும். இறை சக்தியை ஒரு குறிப்பிட்ட விளக்கு அல்லது கும்பம் என அறிவிட்ட ஏதாவது ஒரு பொருளில் எழுந்தருளை செஞ்சு அதற்கு மரியாதை செஞ்சு மகிழ வைத்து அதன் மூலம்தான் இறைவனோட அருளை பெறுவதற்கான வழிமுறையை பூஜையாக நம்ம செய்கிறோம். ஸோ பூஜை எவ்வளவு முக்கியமோ அதே போல் தான் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களுமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அவைகள் தான் நாம் செய்யக்கூடிய பூஜையை முழுமையாக பெற செய்து அதனோட முழு பலனையும் நமக்கு முழுமையாக பெற்றுக் கொடுக்கும். அப்படி நம்ம தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகளால் நமக்கு ஆண்டவன் பார்த்திங்களா தண்டனை கொடுக்க மாட்டார். அதற்கு பதிலாக சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் கொடுப்பார். ஸோ பூஜை செய்ய வேணும் அப்படிங்கிற எண்ணம் நினைப்பு மட்டுமே மனதில் இருந்தால் நம்ம பூஜை செய்யும்போது தெரியாமல் சில பொருட்களை தரையில் வைத்து விடுவோம். அப்படி தரையில் வைத்து பூஜை செய்வது நல்லதா? எந்த பொருட்களை கண்டிப்பாக தரையில் வைக்கவே கூடாது, ஏன் அப்படி வைக்கக்கூடாது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். இதன் மூலம்தான் இறைவனோட கோபத்திற்கு ஆளாமல் இருப்பதோட இறைவனோட அருளையும் பூஜையினோட பலனையும் பெற முடியும். ஸோ தரையில் வைத்து பூஜிக்கக்கூடாத சில பொருட்கள். சிவலிங்கம், வீட்டில் சிவலிங்கத்தை வைத்து வழிபடுவதை தவிர்க்கணும். அப்படி வைத்திருந்தீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக நேரடியாக தரையில் வைக்கவே கூடாது. அதற்காக துணி அல்லது பேப்பரின் மீது தான் நீங்கள் வைக்கணும். ஒருவேளை நீங்கள் வைக்க வேண்டுமானால் ஒரு மரப்பலகை வைத்து அதன் மீது தான் இதை வைத்து வழிபடணும். இல்லை அப்படின்னா தனியாக பீடம் அமைச்சு அதன் மீது தான் இதை வைக்கணும். அடுத்ததாக பார்த்தோமா பூநூல் மதத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒன்றாக இருக்குது. நான் தான் பிரம்மன் அப்படிங்கிறத ரகசிய மந்திரத்தின் துணையோடு உணரச் செய்வதே இந்த பிரம்ம பிரதிஷ்டையாகும். தெய்வ தேகத்தை உணர்வதாக பிரம்ம பிரதிஷ்டை தீட்சியானது வழங்கப்படுவதற்கான ஒரு அடையாளமாக இது இருக்குது. இத்தகைய புனித நூலை எப்போதுமே தரையில் வைத்து பூஜை செய்யக்கூடாது. அடுத்ததாக பார்த்தோமா சங்கில் வலம்புரி சங்கு மற்றும் இடம்புரி சங்கு இரண்டுமே தெய்வீக தன்மை வாய்ந்ததாக இருக்குது. சங்கில் லட்சுமி தேவி குடியிருப்பதாக இருக்குது. இந்த சங்கை வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு. ஆனால் எந்த காரணத்துக்காகவும் தரையில் வைக்கவே கூடாது. சங்கு அப்படிங்கிறது ரொம்ப மென்மையானது அப்படிங்கிறது அதை விட ரொம்ப கவனமாக கையாள வேண்டும். பட்டு துணியில் வைத்து அதற்கான பீடம் அல்லது பெட்டியில் வைத்து பாதுகாப்பாக வச்சுருக்கணும். ஒருவேளை தவறுதலாக தரையில் வைத்தா அந்த வீட்டில் பண பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே இருக்கும். பிரச்சனையாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோமா விளக்கு. ஒவ்வொருட வீட்லேயும் காலை மற்றும் மாலை நேரத்தில் விளக்கேற்றுவது வழக்கம். குத்து விளக்கு அல்லது காமாட்சி விளக்குன்னு நீங்கள் மனைப்பலகையில் அல்லது பித்தளை தட்டில் வைத்து
ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. அகல் விளக்காக இருந்தாலும் அதை தரையில் வைத்து செய்யக்கூடாது. மாறா அதனை ஒரு சுத்தமான துணியின் மேலே வைத்து நீங்கள் விளக்கேற்றலாம். அல்லது செம்பருத்தி இலை, வெற்றிலை போன்றவற்றை வைத்து அதன் மீது நீங்கள் வைத்து ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் தங்கம். தங்கத்தில் லட்சுமி தேவி இருப்பதாக இருக்குது. எனவே பூஜை அறையில் தங்க பொருட்கள் இருந்தால் அதை எல்லாமே தரையில் கண்டிப்பாக வைக்கவே கூடாது. தங்க நகைகளை வைத்து வழிபடுவதாக இருந்தால் சுவாமி படங்கள் அல்லது விக்கிரங்களுக்கு அணிவிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பெட்டியில் வைத்து அதனை வழிபடலாம். அதை விடுத்து வெறும் தரையில் வைத்து வழிபட்டால் வாழ்க்கையிலையும் சரி, ஒரு தொழிலையும் சரி, பலவிதமான பிரச்சனைகளும் சந்திக்க வாய்ப்பு இருக்கும். பல தடைகளும் பல தாமதங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் மறந்தும் கூட செய்யாதீங்க. இந்த மாதிரி செய்யும்போது வாழ்க்கையில் பல கஷ்டங்கள், பல சோதனைகள் வந்திருக்கும். அதே மாதிரி சில பொருட்களை நீங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் பூஜை செய்யும்போது இந்த மாதிரியான முறையை பின்பற்றும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரியே சின்ன சின்ன தவறுகளை செய்யாதீங்க. அதே நேரத்தில் பார்த்திங்களா, வீட்டு பூஜை அறையில் தினமுமே காலை மாலை என 2 வேளைகளுமே தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பம் ஏற்படும். உங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி குடிகொள்ள வேணும் அப்படின்னா கண்டிப்பாக காலை மாலை என 2 வேளையிலுமே தீபம் ஏற்றி மனதார நீங்கள் வழிபட்டு, ஒரு தீபத்தின் ஒளியில் தான் நம்மளுடைய கடவுள் பார்த்திங்களா குடிகொள்ளும். ஸோ உங்களுடைய வீடு எப்போவுமே ஒரு கோவில் போல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆல்வேஸ் தேங்க்யூ.